ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஸ்கோலேருந்து பட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கிர்க்லேண்ட் சிக்னேச்சர் பட்டர் 4 ounce பேக்ஸாக ஒரு ஒரு பாக்ஸ்குள்ளேயும் இருக்குது. ஸோ ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் 16 ounce இருக்குது. 4 பாக்ஸஸும் வருது. ஸோ கீ இதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா சீப்பராக இருக்குது. நம்ம வெளியில் அதே கீ வாங்கினோம் அப்படின்னா $26-28 கிட்ட போயிடுது. பட் இது $15-18 முடிஞ்சிடும். நான் பார்த்தீங்கன்னா 2 பேக்கில் இருக்க ஸ்டிக்ஸை மட்டும் எடுத்து கீ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். மீதி 2 பேக்கில் ஒன்று நான் பட்டராகவே யூஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜ்லேயும், இன்னொரு பேக்கை இப்போதைக்கு தேவையில்லைங்கிறதுனால ஃப்ரீஸ் பண்ணியும் வச்சுடுவேன், ஃப்யூச்சரில் தேவைப்படும்ன்ட்டு. கீ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், எல்லாருமே வீட்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ ட்ரம் ஸ்டிக்லேயே இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுத்துரும் கீக்கு. கீ பார்த்திங்கன்னா போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மெல்ட் ஆகிட்டு மேலே ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு கீ கிடச்சிரும். காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, ஃப்ளேவர் வைஸும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட மேலே ஒரு மாதிரி ஃபோமி லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த லீவ்ஸை போட்டு கையோட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே நீங்கள் ஹாட்டாக ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அந்த ரெசிடியூ எல்லாம் கீழே செட்டில் ஆயிரும். ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா கிளியரான பாட்டில் இல்லைனா கிளியரான கண்ணாடி கிளாஸில் எதுலேயோ ஒன்றுத்தில் ஃபில்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கீ. ராகி மாவு இல்லைனா சத்து மாவு ஏதாவது உங்கள்கிட்ட மாவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாவை லைட்டாக சூடு பண்ணி இந்த பாத்திரத்துலேயே வச்சு ஒரு 2-3 minutes கிண்டிட்டு அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பால் மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த லட்டு. எங்கள் பாட்டி எங்களுக்கு நெய் காய்ச்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கீ பார்த்திங்கன்னா நான் தோசை ஊற்றுறச்ச இல்லைனா தாளித்து முடிச்சுட்டு ஏதாவது மேலே மட்டும் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு அப்புறம் பிரியாணியோட மேலே ஃபுல் குக்கிங் முடிச்சதுக்கப்புறமா நம்ம மேலே போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறச்ச பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு ஃப்ளேவர் எல்லாம் பயங்கர சூப்பராக வந்திருந்தது.